ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுடைய கர ஓசையில் நான் அப்படியே பிரமித்து போய்விட்டேன். அல்லேலூயா! நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல ஆண்டவரை வாய் திறந்து அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா! ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியாக இருக்க பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரதர் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கலாம். நாங்கள் இந்த பாதையெல்லாம் கடந்துக்கிட்டே இருக்கிறோம், கடக்கிறோம், இனியும் கடப்போம். அல்லேலூயா! அதனால் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க, ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆமாம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவரே இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் வசனத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் வசனத்தை நம்பி, உங்கள் வசனத்தை சார்ந்து ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தில் வந்து நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. வாய் திறந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரை, துதிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. பாடுங்க. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. ஓங்கிய உம்புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ. ஓங்கிய உம்புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினீ. நீட்டப்பட்ட உன் கரத்தாலே அகிலத்தையும் ஆட்சி செய்கின்றீ. நீட்டப்பட்ட உன் கரத்தாலே அகிலத்தையும் ஆட்சி செய்கின்றீ. எதுவும் இல்லை இயேசப்பா, கைத்தட்டி. முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு வன்சகை திரும்ப திரும்ப, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை,
முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு சங்கடமா, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. கைகளை உயர்த்தி எதுவும் இல்லை, once again, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, முடியாதது முடியாதது எதுவும் இல்லை. எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே, எங்களுக்கு என்ன வார்த்தை தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த அரங்கம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொருவருடைய சிந்தையையும் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. உம்முடைய சிலுவையின் ரத்தத்துக்குள் ஆண்டவர் மறைத்துக் கொள்ள ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை எங்கள் நடுவில் வெளிப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் நீர் திரு சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறேன். சத்துருவினுடைய எல்லா தந்திரங்கள், வல்லமைகள், இருளின் அதிகாரங்கள் யாவையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறேன். உம்முடைய சிலுவையின் ரத்தத்திற்குள் மறைத்துக் கொள்ளும். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனம் எல்லாரும் எடுத்துக்குவோம். 558வது பக்கம். எடுத்தவங்கெல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாங்களா? ஏதாவது பதில் சொல்லுங்க. இல்லை சிஸ்டர், ஒரு நிமிஷம் இருங்க. நான் வாசிக்கலாம் மட்டும் தான் கேட்டேன், வாசிங்கன்னு சொல்லலை. 2 நாளாகமும் 14:11 நான் வாசிக்க சொல்லவே இல்லை. நான் கடினமானது எதுவும் இல்லைன்னு பிரசங்கம் பண்ண வந்தேன். இப்போ எனக்கு கஷ்டம், கடினமாக இருக்கும் போல தெரியுது பிரசங்கமே. எடுத்துட்டிங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். அன்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே கர்த்தருடைய மனிதனாகிய ஆசா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அவன் எந்த சூழ்நிலையில் ஜெபிக்கிறான் என்றால், 10 லட்சத்துக்கு அதிகமான நபர்கள் அவனுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்துவிட்டார்கள். அவனிடத்தில் இருக்கக்கூடிய யுத்த வீரர்கள் ஸ்தோத்திரம் 5,80,000 பேர். அவனுக்கு விரோதமாய் வந்திருக்கிறவர்கள் 10 லட்சம் பேர் ஒரு சேனையாய் அவனுக்கு விரோதமாக புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். அந்த யுத்தத்தின் நேரத்தில் தான் ஆசா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய ஜனமாயிருக்கிற நம்மை பார்த்து சொல்றார்,
என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உனக்கு உதவி செய்வது எனக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அன்று சொல்றார், நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்றார். ஆமென். உனக்கு அன்று சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு எனக்கு கஷ்டமானதே கிடையாது. நான் உங்களை பெருக செய்வதற்கு நோயிலிருந்து, பாவத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, கண்ணீர்களிலிருந்து, போராட்டங்களிலிருந்து நான் உங்களை விடுதலை செய்வது அன்று சொல்றாரு லேசான காரியம்னு சொல்றாரு. ஆமென். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு எல்லாம் லேசான காரியங்க. ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு லேசான காரியம். நமக்கு உயர்வுகளை தருவது ஆண்டவருக்கு லேசான காரியம். நம்ம பிரச்சனை சின்னதாக இருக்கலாம், அல்லது நம்ம பிரச்சனை பெருசாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்வது லேசான காரியம். ஒரு 20 வருஷத்திற்கு முன்பு ஒரு தாயாருடைய சாட்சியை நான் கேட்டேன். அவங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா வசதியாக வாழ்ந்தவங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் இருக்காங்க, இவங்களும் அங்கே தான் இருந்தாங்க. விடுமுறைக்காக கோயம்புத்தூருக்கு வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னே தெரியல, அவங்களால மறுபடியும் அமெரிக்காவுக்கு போகவே முடியல. அமெரிக்காவிலிருந்து வந்த நாட்களில் இருந்த பணத்தை வைத்து அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தாங்க. ஒரு கட்டம் வந்துச்சு, சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லா சூழ்நிலையும் அவங்களுக்கு எதிராகிருச்சு. அந்த ஆண்டி சொன்னாங்க, ஆண்டவரே, விசுவாசத்தோடு எதை செஞ்சாலும் நீங்கள் கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்களே, நான் இப்போ அடுப்பில் என்ன வைக்கிறேன்னா உலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலையை வச்சுட்டாங்களாம். உலை கொதிச்சுக்கிட்டே இருக்கான். ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்களே விசுவாசம் உள்ள கிரிகை உள்ள விசுவாசம். அப்படியே உலை கொதிச்சுக்கிட்டே இருக்கான். ட்ராப் பை ட்ராப்பையா அந்த உலை கொதிச்சு அந்த தண்ணி குறைஞ்சிக்கிட்டே இருக்கான். இந்த ஆண்டி வந்து அந்த போர்ட்டிகோவில் நின்றுட்டு, ஆண்டவரே, எலியாவை அன்னைக்கு போஷிக்கிறதற்கு காகத்தை அனுப்பினீரே, நான் உலலாம் வச்சுட்டேன், உலலாம் கொதிச்சிருச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு ஊழியக்காரர் வந்தாராம். தோத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா நினச்சாங்களாம், நம்ம வீட்டிலையே உலை கொதிக்குது, உலக்குள்ளே போட அரிசி இல்லை. அவர் பார்த்தா 100 கிலோ அரிசி மூட்டையை, 75 கிலோ அரிசி மூட்டையை தூக்கிக்கிட்டு வராராம். வந்து சொல்கிறாராம், அம்மா, ஆண்டவர் என்கிட்ட பேசினாருமா, உங்களுக்கு கொண்டு போய் இன்னைக்கு இந்த அரிசியை வாங்கி கொடுக்க சொன்னாருமா. சொல்லிட்டு இந்த 100 ரூபா காசும் உங்களுக்கு கொடுக்க சொன்னாருமா. இந்த அம்மாவுக்கு அப்படியே கண்களில் தண்ணீர். இந்த அம்மா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாட்சி என்கிட்ட சொன்னாங்க. அந்த ஊழியக்காரர் பாருங்க, இப்போ ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் லைஃப்பில் சொல்கிறாரு, என் லைஃப்பில் ஒரு சாட்சி பிரதர். அப்போ நான் சொன்னேன், இந்த இதே மாதிரி சாட்சி நான் கேட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்கார்ட்ட கேட்டேன். அந்த ஆண்டி பேரை சொல்லி, உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. தெரியும் அப்படின்னு. கர்த்தருக்கு நம்ம வாழ்க்கையில் எதை செய்வதற்கும் அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு நடுவிலே, போராட்டங்களுக்கு நடுவிலே, நெருக்கத்திற்கு நடுவிலே, உபத்திரவத்திற்கு நடுவிலே உங்கள் ஸ்டெப்பை அடுத்து எடுத்து எங்கே வைப்பது என்று தெரியாத நிலையிலே இன்றைக்கு காலையிலே நீங்கள் தேவ சமூகத்திற்கு வந்திருப்பீர்களானால், உங்களை பார்த்து பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு உதவி செய்வது லேசான காரியம். அந்த ஊழியக்கார ஐயா சொன்னார், அரிசி வேணா இருக்குது, வீட்டில் கொடுத்துடலாம் ஆண்டவரே, 100 ரூபா பணம் கொடுக்க சொல்கிறீங்களே, நான் இப்போ அந்த அம்மாவுக்கு 100 ரூபா கொடுக்கணும்னா நீங்கள் இப்போ எனக்கு 1000 ரூபா கொடுக்கணும். அவர் ஃப்ராங்காக சொல்கிறாரு.
அப்படி தானே பிரதர், நம்ம கையில் 1000 ரூபா வந்தால் தானே நம்ம 100 ரூபா கொடுக்க முடியும். அப்போ அந்த அங்கிள் சொல்கிறாரு, அந்த அம்மாவுக்கு 100 ரூபா கொடுக்கணுன்னா இப்போ எனக்கு 1000 ரூபா வேணுமேனா கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தர் வந்து 1000 ரூபா காணிக்கை அவருக்கு கொடுக்குறாராம். உடனே ஆண்டவர் சொல்கிறாராம், இதில் 100 ரூபாயை எடுத்துகிட்டு அந்த அம்மாவிட்ட போ அப்படின்னு. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உங்கள் வியாதி எதுவாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசு எதுவாக இருந்தாலும், அது ஒரிஜினல் பிசாசாக இருந்தாலும் சரி, டூப்ளிகேட் பிசாசாக இருந்தாலும் சரி, ஒரிஜினல் பிசாசு அது எப்போதும் அப்போ மட்டும் பிசாசாக மாறும். ஆமென் சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் தேவனுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த டிசம்பர் மாதத்தில் நாங்கள் ஈரோட்டில் ஒரு மீட்டிங் போயிருந்தோம். ஒரு சின்ன மீட்டிங். முதல் மீட்டிங் முடிஞ்சிச்சு. அந்த பாஸ்டர் வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருந்தோம். அவர் அப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். நான் முன்ன பின்ன அவரை பார்த்தது கிடையாது. அப்போ கேட்டோம், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளையா? ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், 2 மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னாரு. இன்னொரு பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி சொன்னார். என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நாகர்கோவில் போனோம், எங்கள்கிட்ட என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லை, பஸ்ஸில் போகிறதுக்கு காசு இல்லை. அப்போ என்னாச்சு பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். ஆனால் அவர் சொன்னார், என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு 4 லட்சம் ரூபாய் என் பிள்ளை கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் கேட்டேன், என்கேஜ்மெண்ட்டுக்கு காசு இல்லையா, அப்புறம் எப்படி என்கேஜ்மெண்ட்டுக்கு போனீங்க? நைட்டு 8 மணிக்கு ட்ரெயின், ஓப்பன் டிக்கெட்டில் தான் போனோம், டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணலை. துபாயில் இருக்கிற ஒரு விசுவாசி 20,000 ரூபா பணத்தை அனுப்புனாங்க. உடனே ஆண்டவர் உதவி செஞ்சார்ல, காரில் போகலான்னு வாடகைக்கு காரை எடுத்துகிட்டு நாங்கள் போனோம். அன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நைட்டு கர்த்தருடைய கிரிகை எங்கள் லைஃப்பில் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க சபையில் ஒரு 60 பேர் தான் இருக்காங்க. அப்போ ஆனவர் சொன்னார், என் பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த ஊரில் இருந்து 1000 பேரை கூட்டிருந்தேன், 1000 பேருக்கு நான் விருந்து செஞ்சேன். கர்த்தர் இந்த ஊழியக்காரனுக்கு அவருடைய காரியத்தை லகுவாக்கி கொடுத்திருப்பாரே, ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வது லேசான காரியம். பிரதர், என் பிரச்சனை அது என்னை விட பெருசு, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆண்டவருக்கு காரியம் பெருசா சின்னதா முக்கியம் இல்லை. அது எதா இருந்தாலும் அவருக்கு அது லேசான காரியம். கையை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். உங்க கணவனை ரட்சிப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். உங்க பிள்ளைகளை ரட்சிப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். உங்கள் காரியங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் வியக்கத்தக்க விதத்திலே செய்வதற்கு ஆண்டவருக்கு ஒரு நாள் அது டஃப்பே கிடையாது. ஆண்டவர் அந்த காரியத்தை லகுவாய் முடித்து தருவார். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து தருகிற ஒரு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமென். வேலை இல்லை, ஆண்டவருக்கு அது லேசான காரியம். வீடு கட்டப்படலை, அது ஆண்டவருக்கு லேசான காரியம். கடன் அடைக்கப்படலை, அது ஆண்டவருக்கு லேசான காரியம். கவனிங்க, இதெல்லாம் கேட்குறப்ப எப்படி தான் இருக்கு? நல்லா தான் இருக்கு. இந்த அம்மா ஒலை வச்சுச்சான், வீட்டில் அரிசி இல்லையா, ஒலை கொதிச்சு இஞ்சி பை ட்ராப்பையா ஒலை தண்ணி குறைஞ்சிச்சான். அந்த அம்மா வந்து போர்ட்டிகளை நின்று பார்த்துச்சான், காக்காவெல்லாம் வச்சு எலியாவை போசித்தரேன்னு சொன்னிச்சான். உடனே ஒரு ஊழியக்காரர் வந்தாராம், அவரு 75 கிலோ அரிசி மூட்டையை தூக்கிட்டு வந்தாராம். யார் யாருக்கோ நடக்குதுயா, ஆனால் நமக்கு என்ன மாட்டுது? ஒரு கேள்வி இருக்குல்ல. கல்யாணத்துக்கு காசே இல்லையா, என்கேஜ்மெண்ட்டுக்கு காசே இல்லையா, நைட்டு 8 மணிக்கு போகணுமா, 4 மணிக்கு பார்த்தா துபாயிலேருந்து 20,000 ரூபா பணம் வந்துச்சான். ட்ரெயினில் ஓப்பன் டிக்கெட்டில் போகணுன்னு நினச்சாங்களாம், ஆனால் பார்த்தா கார் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். 4 லட்சம் ரூபா செலவாச்சான். கேட்குறதுக்கு எப்படி தான் இருக்கு? சொல்லுங்கங்க.
நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் தான் என்ன நடக்க மாட்டுது? இப்படிலாம் ஒன்றும் நடக்க மாட்டுதே. இன்னைக்கு நம்முடைய காரியத்தை ஆண்டவர் லேசா செய்கிறதுக்கு நம்ம ஆண்டவருக்கு கோஆப்ரேட் பண்ணணும். தெரியும் உங்கள் ஆமேன் வராதுன்னு. இப்போ சொல்லி என்ன பண்ணுறது? நம்ம ஆண்டவரோட ஒத்துழைச்சா ஆண்டவர் லகுவா செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒத்துழைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவருக்கு கஷ்டமே கிடையாது நம்மளை குறித்து. நம்மளை டீல் பண்ணுறது, நம்ம தேவையை சந்திக்கிறது, நம்ம காரியத்தில் உதவி செய்வது, நம்முடைய காரியத்தில் ஒத்தாசையை அனுப்புவது ஆண்டவருக்கு ஒரு நாள் என்ன கிடையாதுன்னா கடினமானது கிடையாது. கடினமானது உமக்கு முடியாதது. இப்போ கூட ஆண்டவர்கிட்ட சொல்கிறோமா? ஒரு சிலர் தான் சொல்கிறோம், ஒரு 5-6 பேர் சவுண்டு தான் கேட்குது, மற்றவங்க சவுண்டு கேட்கலையே. ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுக்கு கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு. 2 கையை உயர்த்தி கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை ஏசப்பா, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா. ரிபலர சந்தடர பத்தனா எதுவும் இல்லை. உங்களுடைய வேதாகமத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துக்கு திருப்புனீங்கன்னா அங்கே இயேசு கிறிஸ்து 3 நாள் பிரசங்கம் பண்ணுகிறார். அங்கே 4000 பேர் கூடி வந்திருக்கிறார்கள். கூட்டம் முடிகிற நேரம் வந்துச்சு. இயேசு சீசர்களிடத்தில் வந்து சொல்றாரு, இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இவர்களை பட்டினியா அனுப்பிட்டா வழியிலே சோர்ந்து போவார்களே. நல்லா கவனிங்க, சாப்பாடுன்றது ஒரு சின்ன காரியம். ஆண்டு பாருங்க, அந்த இவங்களை இப்படியே அனுப்பிட்டா, எப்படி பட்டினியா அனுப்பிட்டா, பசியோட அனுப்பிட்டா, இவங்க என்ன ஆவாங்க? அங்க இன்னொரு வார்த்தை ஆண்டு சொல்றாரு, அவங்களுக்காக பரிதபிக்கிறார். நான் பரிதபிக்கிறேன் இவங்களுக்காக. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சாப்பாடு கொடுக்குற காரியத்துக்கே ஆண்டவர் வந்து அவ்வளோ ஆத்திரத்தோடு இருப்பார்னா, அவ்வளோ அக்கறையோடு இருப்பார்னா, இந்த ஜன்னலெல்லாம் சாத்துங்க. ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கவங்களாம் ஜன்னலுக்கு வெளியே என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கர்த்தருக்கு தோத்திரம். இங்கே வசனத்தை கவனிங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரோட ஒத்துழைங்க, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு ஒத்துழைங்க. கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, பரிதபிக்கிறேன், இவங்களை சும்மா அனுப்பிடக்கூடாது, இவங்களை வெறுமையாக அனுப்பிடக்கூடாது. என்னை நம்பி கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க, 3 நாளாக உட்காந்து வசனம் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்னா, அவர் வெறுமையை அனுப்ப மாட்டார். அவர் வெறுமையை அனுப்ப மாட்டார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், வெறுமையை அனுப்பிட்டா இவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள். அப்போ நம்ம எத்தனை கூட்டத்துக்கு வந்தோம், எத்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம், அப்போ நம்ம வாழ்க்கையில் எத்தனை அற்புதத்தை செஞ்சுருக்கணும். உடனே அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அங்கே வசனத்தை வாசித்தா 4வது வசனத்தில், அதற்கு அவருடைய சீசர்கள், இந்த வனாந்தரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும்? பாசிபிளே கிடையாது ஆண்டவரே. எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை அப்பத்தை வாங்கிறது, எத்தனை அப்பத்தை பர்ச்சேஸ் பண்ண முடியும், எவ்வளோ கஷ்டமானது, நம்ம இருக்கிறது எப்படியாப்பட்ட இடம் அப்படின்னு சீசரெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கே பார்த்தா கீழே 7000 பேர் சாப்பிட்டுட்டாங்களாம். ஆமென். எத்தனை பேர் சாப்பிட்டாங்களாம்? 7000 பேர் சாப்பிட்டுட்டாங்களாம். எப்படியா சாப்பிட்டாங்கன்னா, அங்கே வார்த்தை சொல்லுகிறது,
அங்கே இருந்த ஒரு மனுஷன், அவன் ஒருத்தன் 7 அப்பத்தை அங்கே ஒருத்தன் கொண்டு வந்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அப்போ அங்கே சீசர்களில் ஒருத்தன் சொல்கிறான், இங்கே ஒருவனிடத்தில் 7 அப்பம் இருக்கு, 7 அப்பம் இருக்கு. அங்கே இருக்க ஸ்டோரி நமக்கு தெரியும். அந்த அப்பத்தை இயேசுக்கிட்ட கொடுத்தாங்க. இயேசு வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்தாரு. எல்லாரும் சாப்பிட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம காரியம் லேசாக மாறணும் அப்படின்னா, நம்ம காரியம் ஸ்ட்ரகிளாக இல்லாமல், கஷ்டமாக இல்லாமல், கடினமாக இல்லாமல் லகுவாக மாறணும் அப்படின்னா, லகுவாக மாற்றக்கூடிய இயேசு இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சப்ஜெக்ட் அவ்வளோதான். நம்ம காரியம் லகுவாக இருக்கணும் அப்படின்னா இயேசு இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நான் இந்த வார்த்தைக்கு ஒரு தலைப்பு போட விரும்புகிறேன். இயேசுவோடு இணைந்திருங்கள், எல்லாம் லேசாக மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோடு இணைந்திருங்கள். இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையின் கண்ணீரை துடைக்க முடியும். இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடினமான பாதைகளை அவரால் மாத்திரமே மாற்ற முடியும். ஆமென். நம்முடைய வாழ்வின் எல்லா பிரச்சனையையும் தீர்க்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீங்க வேதத்துல பார்த்தா இயேசு எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கே எல்லாம் மனித வாழ்வின் கண்ணீர் துடைக்கப்பட்டது, மனிதர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டது, மனிதர்களுடைய நோய் தீர்க்கப்பட்டது, மனிதர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது, மனிதர்களுடைய புலம்பல் மாறப்பட்டது. ஒவ்வொரு மனிதனுடைய தேவையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே சந்திக்கப்பட்டது. அல்லேலூயா. உங்கள் காரியம் ஆண்டவருக்கு லேசானது. நீ அது எப்பொழுது என்றால், நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து பிரயாணப்படும் பொழுது, நீங்கள் ஆண்டவரோடு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இசைந்திருக்கும் பொழுது, ஆண்டவரோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்கள் காரியத்தை அப்ரோச் பண்றதுக்கு ஆண்டவருக்கு அது லேசானது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல இயேசு இல்லாம போயிருந்தாருன்னா, அற்புதத்திற்கு வழியே இல்லை. என்னை அல்லாமல் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. என்னை அல்லாமல் விடுதலை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் விடுதலை பெறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. நீங்கள் சமாதானம் அடைகிறதற்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. உங்கள் வாழ்வின் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறதற்கான ஒரே ஒரு சோர்ஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்கள் இயேசுவோடு இணைந்திருப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்வின் எல்லா காரியத்தையும் அவரால் லகுவா, ஈஸியா அவரால் டீல் பண்ண முடியும், அவரால் சந்திக்க முடியும், அவரால் செய்து காண்பிக்க முடியும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்குலாம் ஒரு கஷ்டமுமே இல்லை. ஆண்டவருக்குலாம் ஒரு கஷ்டமே கிடையாது நம்ம பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு. நம்ம அவரோட அட்டாச்சில் இருந்தால், அதாவது இந்த அவரோட எப்போதும் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவரோட ஒட்டிக்கிட்டே இருந்தா, அவர் நிழலுக்குள்ளேயே இருந்தா, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளேயே இருந்தா, அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ளேயே இருந்தால், அவருடைய பிரசன்னத்திலேயே தங்கி இருந்தால் நம்முடைய காரியங்களை டீல் பண்றதுக்கு ஆண்டவருக்கு லகுவா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு இருக்கிற இடத்துல எல்லாம்
எல்லா காரியமும் ஈஸியாக நடக்கும். பூட்டப்பட்டிருக்கிற வீட்டுக்குள்ளே அவரால் போக முடியும். பூட்டப்பட்டிருக்கிற சிறைச்சாலைக்குள்ளே அவரால் போக முடியும். ஆமென், அல்லேலூயா. கொந்தளிக்கிற கடலின் மேலே அவரால் நடக்க முடியும். கடும் புயலை அவரால் அதட்ட முடியும். நீங்கள் நல்லா பாருங்க, இயேசு ஒரு இடத்துலையும் பேக் அடிக்கவே இல்லை. பேக் அடிக்கவே இல்லை. அவர் கடந்து போகிற பாதையில் வந்த எல்லா சவால்களையும் சக்ஸஸாக முடிச்சு காட்டினார். காரணம் என்ன? அவர் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், அவர்கிட்ட தான் பிள்ளை நம்ம வாழ்க்கையே இருக்குது. அவர்கிட்ட தான் நம்ம சிறுமம் மாறுறது இருக்குது, நம்ம கண்ணீர் மாறுறது இருக்குது. அவர்கிட்ட தான் எல்லாம் இருக்குது. ஆமென். அவர் மூலமாக நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட முடியும். அவர்கிட்ட தான் வாழ்வு தருகிற வார்த்தை இருக்கு. ஆமென். அதனால அந்த இடத்துல இயேசு இருந்ததுனால தான் இத்தனை திரளான ஜனத்திற்கு எங்கே இருந்து வருவனால் அப்பத்தை கொண்டு வர முடியும் என்ற ஒரு கடினமான நிலையில அவரால் செய்ய முடிஞ்சிச்சு. நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 17, 18, 19, 20 வசனத்தை பார்த்தா ஒரு தகப்பன் பேய் பிடிச்ச ஒரு பிள்ளைய சீசர்கள்ட்ட கூட்டிக்கிட்டு போறான். சீசர்களால் துரத்த முடியல. உடனே அங்க மறுபடியும் இயேசுகிட்ட கூட்டிட்டு வரான். வந்து சொல்றான், உம்மிடத்துல கொண்டு வந்தேன், உம்முடைய சீசர்களிடத்துல கொண்டு வந்தேன், இந்த பிசாசு அவர்களால் துரத்த முடியாம போயிடுச்சு. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, எது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன்? எப்படி? அப்ப என்ன அர்த்தம்? இங்க வந்து ஒன்று ஃபெயிலியர் ஆகுது, ஒன்று ஃபெயிலியர் ஆகுது. அந்த ஃபெயிலியர் இயேசுகிட்ட வந்த உடனே சக்சஸ் ஆகுது. அல்லேலூயா. இதுக்கு நேரம் நீங்கள் கையெல்லாம் தட்டி வாயெல்லாம் திறந்து கர்த்தரை தோத்திரம்லாம் பண்ணி ஆவிலெல்லாம் நிரம்பி எங்கள் ஆயிலே போயிடும் போல இருக்கு. நல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஃபெயிலியர் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது. அடுத்த நேரம் இயேசுகிட்ட வந்தா, கடினமானது உமக்கு, மனிதனால் கூடாதது எல்லாம் தேவனால கூடும். ஐயா, இது உங்க வாழ்க்கையின் கடினமான பாதைகள் மாறுகிறதற்கு எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு இடத்தை சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் திரும்பி வாருங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு கிட்ட வந்த உடனே அவர் கேட்கிறார், எது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன்? இப்ப சீசர்களோட இயேசு இல்லை, அவர் வெளியே எங்கே போயிட்டார் போல இருக்கு, அங்க என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ இயேசு வந்த உடனே உடனே சொல்கிறார், அவனை கூட்டிக்கிட்டு வா, அவன் பையனை கூட்டிக்கிட்டு வான்னு. பையனை கூட்டிக்கிட்டு வந்த உடனே 20வது வசனத்தை மட்டும் வாசிங்க, நேராச்சு. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். என்னம்மா? அவரை கண்டவுடனே, இயேசுவை கண்டவுடனே, இயேசுவை கண்டவுடனே அடக்க முடியாதவன் அடங்குறான். இயேசுவை கண்டவுடனே சங்கிலியால கட்டினாலும் அவுத்துக்கிட்டு வந்துடுவான். இப்ப சரண்டர் ஆகிறான். இயேசுவோடு இணைந்திருங்கள். உங்கள் வாழ்வின் கடினமான பாதைகள், கடினமான வழிகள், கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் லகுவாய் மாறும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, இயேசுவோட இருங்க. எப்பொழுதும் அவரோட அட்டாச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும். தாவீது சக்சஸ்க்கு என்ன தெரியுமா காரணம்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும். எப்படியா தாவீத கோலியாத்தை ஜெயிச்ச, எப்படியா சவுலை ஜெயிச்ச, எப்படியா பெலிஸ்தரை ஜெயிச்ச, எப்படியா அவன் சொல்லுவான், கர்த்தரை நான் தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவர் நீங்களாக்கி என்னை மீட்டு விட்டார். பிஸ்னஸ் ஒன்றும் சக்சஸ் ஆகல. பிரச்சனை பிஸ்னஸ்ல இல்லை, நீங்க டச்சா இருக்க வேண்டிய ஆளோட டச்சா இல்லை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒன்றும் காரியம் நடக்க மாட்டேது. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இயேசுவோட இருக்க வேண்டிய அளவுக்கு, இருக்க வேண்டிய நேரத்துக்கு இயேசுவோட டச்சில் இல்லை. எப்படிங்க?
இயேசுவோட டச்சில் இல்லை, வேற டச்சில் இருக்கு. நம்ம வேற டச்சில் இருக்கிறோம், இயேசுன்ற டச்சில் இல்லை. அதனால எல்லாம் ஸ்ட்ரகிளாக இருக்கு. எல்லாம் ஒரே ஜான் ஏறுனா சறுக்குதா, டச்சில் இல்லை. ஆமென் சொல்லுங்க. நன்மையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா டச்சில் இல்லை. தாவீது சொல்றான், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். சில தேவ மனிதர்களுடைய சக்சஸ் அதுதான், அவரோட டச்சில். ஆமென் சொல்லுங்க. 2 கையை ஆண்டவர்கிட்ட உயர்த்துங்க. உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். 2 கையை உயர்த்தி, உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பெரிய டார்கெட்டு இந்த பீகார் போகிறது. தேவையெல்லாம் பார்த்தா எப்படியோ எங்கேயோ நிற்கிது, ஆயிரக்கணக்கில் நிற்கிது, ஆயிரக்கணக்கில் நிற்கிது. ஆனால் ஆண்டவர் என் தேவையெல்லாம் சந்திச்சிட்டார். ஒரு அம்மா சென்னையில் கேட்டாங்க, ஐயா வட இந்தியாவுக்கு போகிறீங்களா, உங்களுக்கு என்ன வேணும்? நான் இது வரைக்கும் எனக்கு என்ன வேணும்ன்ட்டு அவர்கிட்ட கூட சொன்னது கிடையாது, இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இது வேணும்னு ஆண்டவர்கிட்ட எனக்குன்னு நான் சொன்னதே கிடையாது. ஊழியத்தை சொல்லுவேன், ஏன்னா அது அவருக்கு அறியும். என்ன சொன்னேன், இல்லை சிஸ்டர் எல்லாம் கர்த்தர் நடத்துவாருமா அப்படின்னு. இல்லை உங்களுக்கு என்ன வேணும் நான் இதுன்னு சொன்னேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, இப்படி லாங் ட்ரிப்பு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சூட் கேஸ் வேணும். இப்போலாம் 3 நாள் மீட்டிங், அது என் ட்ராவல் பேக்லேயே 4 நாளைக்கு துணிலாம் வச்சிடலாம். ஒரு சூட் கேஸ் வேணும். அப்படியா ஐயா, சரிங்க. அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை. மத்திய பிரதேசம் ஊழியத்துக்கு போனேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 2020 போனேன். அப்போ ஒரு பழைய சூட் கேஸில் இப்போ இருக்க நானும் அறிவு புத்திலாம் அப்போ இல்லை பாருங்கள், எல்லாத்தையும் அமுக்குன்னு அமுக்கி சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் இறங்கி டெல்லி போகிற ட்ரெயினில் ஏறுறப்ப சூட்கேஸ் ஆனு வாயை பொழந்துருச்சு. ஐயோ வெக்கனா வெக்கம், அவமானம்னா அவமானம். எனக்கு இப்போலாம் வெக்கம் மான சூடு சொரணம் எதுவுமே கிடையாது, இப்போலாம் கிடையாது. அப்போல்லாம் ஒரு மாதிரி கெத்தாக திரிவேன், ஒரு மாதிரி நம்ம அப்படின்னு. நிலம் யாரும் கை தட்டுறாங்க, தோத்துறோம். தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு போனேன் பாருங்க, தோத்துறோம். எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு, தோத்துறோம். டெல்லியில் இறங்கி டெல்லியிலேருந்து போபால் போகிறதுக்கு ட்ரெயினை தலையில் தூக்கு, மறுபடியும் பெரிய கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண போகிறேன். இப்போயாவது கிராமத்தில் ஊழியம் செய்ய போகிறேன், அது பெரிய கன்வென்ஷன். பாஸ்டர் ஓவன் ராபர்ட்ஸ் பேச வேண்டிய கூட்டம், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவர் டாக்டர் பிரசங்கம் பண்ணக்கூடாது, இப்போ ட்ராவல் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. நாகப்பட்டினத்தில் இருக்க ஒரு பாஸ்டர் சொல்லியிருக்காரு, பிரதர் ஜான்சனை கூப்பிடுங்க, ஓவன் ராபர்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் தலையில் பொட்டியை வச்சுக்கிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்க, தலையில் பொட்டியை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு அவமானனா அவமானம், அவமானனா அவமானம். தேவ பிள்ளைய கவனிங்க, ஆண்டவரோட டச்சில் இருங்க. நான் இப்போ சொல்கிறேன், போன மாதம் நான் 3 நாள் உபவாசத்தில் இருந்தேன். 3ஆவது வாரத்தில் நான் திருச்சி வந்துட்டேன். ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு முன்னாடி 3 நாள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். அப்போ அப்போஸ்தலர் நடபடிகளை படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் எனக்கு ஒரு டார்கெட் வச்சேன், ஆண்டவரே ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ளே படித்து முடிச்சிருவேன். போன வியாழக்கிழமையே முடிச்சிட்டேன். இப்போ என் ஆவியில் என்ன தோணுதுன்னா, நான் அவருடைய டச்சில் இருக்கேன், அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கேன், அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. போன ஃபஸ்ட்டு சனிக்கிழமை கூட்டம் முடிச்சுட்டு வந்து, நான் எப்போதும் கூட்டம் முடிச்சுட்டு வந்தோன்னா குளிச்சுட்டு போய் படுத்து ஒரு 2 மணி நேரம் தூங்கிடுவேன்.
தூக்கம் வரல. மறுபடியும் நைட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுக்கிறேன், தூக்கம் வரல. 11:30 மணிக்கு ஏந்திரிச்சு வந்து உட்காந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து வச்சு 7 அதிகாரத்தை படித்தேன். தோத்திரம். தேவ பிள்ளையே, அவரோட டச்சில் இருங்க, அவருடைய வார்த்தையில் இருங்க, அவருடைய பிரசன்னத்தில் இருங்க. உங்க காரியம் எவ்வளவு கடினமான காரியமா இருந்தாலும் அதை கர்த்தர் லகுவாக்கி தர வல்லவர். பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை வியாழக்கிழமையை முடிச்சிட்டேன்னா வெள்ளி சனி ஞாயிறு இன்னைக்கு காலையிலக்குள்ள எசேக்கியேல் 48 அதிகாரம் படித்து முடிச்சிட்டேன். 48 அதிகாரத்தை முடிச்சிட்டேன். நான் முடிவு பண்ணியிருக்கேன், நாளைக்கு நைட்டு ட்ரெயினில் ஏறணுன்னா ஃப்ரெஷ்ஷாக தானியலை தொடணும். நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, ஏன் ஸ்ட்ரகிள் நமக்கு? ஏன் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியல? ஏன் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய முடியலன்னா, அவர் இருக்கிற இடத்துல நம்ம இல்லை. அவர் இருக்கிற இடத்துல நம்ம இல்லை. அற்புதம் செய்கிறவர் இருக்கிறவரோடு, அவரோடு, அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய உறவுல அப்படியே ஒட்டிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, அவரோட இருங்க, அவரோட இருங்க. இப்போ கோயம்புத்தூர் போத்தனூரில் ஒரு பாஸ்டம்மா தோத்துறோம் 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 தோத்துறோன்னு, எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க மீட்டிங் போயிட்டு கூட்டம் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்கேன்னா, இந்த அம்மா கிச்சன்லன்ட்டு தோத்துறோம் 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 தோத்துறோன்னு, ஐயோயோ சரியான ஒரு லூசுக்கிட்ட வந்து மாட்டிட்டோம் போல இருக்கு. அப்படி தான் நான் நினச்சேன். எனக்கு பயமாயிருச்சு. அந்த அம்மாவை பார்த்தா குழம்பு ஊற்றுது, தோத்துறோம் 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 தோத்துறோன்னு. எனக்கு பயம், ஏன்னா இப்படி கேட்டதில்லை. ஆனால் அந்த அம்மா, அந்த பாஸ்டர் சர்ச்சு கட்டி பையங்க 2 பேரும் ஃபாரினுக்கு போய் காரியக்கார பைத்தியம் தான். அந்த ஆண்டவரோட எப்போதும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு, ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சுக்கிட்டு, ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதான்னு கேளுங்க பக்கத்தில். ஆமாம், மண்டையில் ஏறுதா? நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேது, எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேது. மேத்யூ பிரதர் ஜோம் பண்ணாலும் நடக்கலை, இருதயராஜ் பிரதர் ஜோம் பண்ணாலும் நடக்கலை, மார்ட்டின் பிரதர் ஜோம் பண்ணாலும் நடக்கலை. வேற யார் இருக்காங்க? எப்படி நடக்கும்? அவரோட இறஞ்சிருங்க, அவரோட இணக்கமா இருங்க, அவருடைய பிரசன்னத்தில் இருங்க. ஆமேன் சொல்லுங்க. அவர் இருக்கிற இடத்துல. ஆமேன். நம்பர் 2 இப்போ ஆண்டவர் கேட்கிறார், உங்களிடத்தில் என்ன இருக்கு? 7 அப்பம் இருக்கு. அந்த 7 அப்பத்தை இயேசுகிட்ட கொடுத்தாங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய கரத்தை, ஆசீர்வதிக்கிற கரத்தை நம்ம மேலே வைக்கணும்னா நம்ம அவர்கிட்ட எதையாச்சும் ஒன்றை கொடுக்கணும். ஆமென். கொடுக்காமலாம் அவர் கொடுப்பது இல்லை. ஆமென். கொடுக்காமல் அவர் கொடுப்பது, அவர் அற்புதம் செய்யணும், அவர் கையில் ஏதாவது ஒன்றை கொடுக்கணும். தண்ணீரை கொடுத்தா திராட்சை ரசமாக மாற்றி தருவார். 7 அப்பத்தை கொடுத்தா 4000 பேருக்கு திருப்தியாக சாப்பிட வச்சு மீதி 7 கூடைய கொடுப்பார். ஆமேன் சொல்லுங்க. சில மீனை கொடுத்தா அதை பெருக பண்ணி தருவார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசியினுடைய மனைவி எலிசா கிட்ட போறா, என் புருஷன் கடன் வாங்கிட்டான், கடன் கொடுத்தவன் பிள்ளைகளை அடிமையாக்கிட்டாங்க. தீர்க்கதரிசி கேட்கிறான், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அவ வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருந்துச்சு. அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சு தான் கர்த்தர் என்ன பண்ணினாரு, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா வெறு குடங்களையும் நிரப்பி அவ கடனை அடைச்சி அவளுக்கு சுகவாழ்வை கொடுத்தார். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு செய்யணும்னா அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், ஏதாவது ஒன்று கொடுக்கணும். சாரி பார்த்து ஊருக்கு எலியா போறாரு. ஒரு பணக்காரன் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, விதவை வீட்டுக்கு அனுப்புறாரு. நானும் இந்த 30 வருஷம் ஊழியத்தில் பார்த்துட்டேன் மார்ட்டின் பிரதர். நம்மளை அனுப்புகிற இடம்லாம் நம்மளை விட கஷ்டப்படுற ஆள் தான். ஆனால் அவங்கள வச்சு தான் கர்த்தர் இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து விருத்தி அடை செய்து பெருக பண்ணுறாரு, பெருக பண்ணுறாரு, பெருக பண்ணுறாரு. நான் சில இடத்துக்கு சிலருடைய வீடெல்லாம் பார்த்தா குடிசையாக இருக்கும். ஆனால் அவங்க ஊழியத்துக்கு கொடுக்கறத பார்த்தா 1000 இருக்கும், 1000 இருக்கும். நான் ஒரு பிரதர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு கொடுக்குறத கூட நீங்கள் முதல் வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுங்க பிரதர்னு. ஆனால் அவர் இன்னும் திருந்த மாட்டார். ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை, அவருக்கு ஒரு விசுவாசம். நல்லா கவனிங்க. சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு போனால் அங்கே கொஞ்சம் தான் மாவு இருக்குது, அங்கே கொஞ்சம் தான் என்ன இருக்குது. நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் பணத்தை மைண்ட் பண்ணி பேசுகிறேன்னு மட்டும் நினச்சிங்கன்னா நினச்சிட்டு போங்க, தப்பே கிடையாது. கர்த்தர் என் இருதயத்தை அறிவார்.
ஒருவேளை பிரதர் இப்போ நாளைக்கு ஊருக்கு போகிறாரு, காசு இல்லாமல் இருப்பார் போல இருக்கு. நாங்கள் ஊழியக்காரங்க 4 பேரும் 6 வாரம் புதன்கிழமை ஜெபம் பண்ணுறோம். 5ஆவது வாரம் சொன்னேன், இந்த பாருங்கள் அடுத்த வாரம் கடைசி கூட்டம், நமக்கு போகிறதுக்கு நிறைய ஜாமான்லாம் வாங்கணும், எல்லாம் வரப்போ உங்களால் முடிஞ்ச பணத்தை கையில் கொண்டு வாங்க, அடுத்த கூட்டத்துக்கு வரப்போ 3 ஊழியக்காரங்களும் கொடுத்துடணும் அப்படின்னு. அவங்க போயிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டார், உனக்கு வாங்க முடியாது அப்படின்னாரு. போன கூட்டத்தில் எல்லோரும் எவ்வளோ வேணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், வேண்டாம், கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், நான் வாங்குகிறேன். போன புதன்கிழமை கொண்டு வந்த காசை கையில் வாங்காமல் வேண்டாம் கொண்டு போங்கன்றிருக்கேன். கர்த்தர் மட்டும்தான் அறிவார். கவனிங்க, சாரி பார்த்து ஒரு விதவை வீட்டில் கொஞ்சம் மாவு இருக்குது, ஆனால் ராஜா வீட்டில் ஒன்றும் இல்லை. ராஜா வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் விதவை வீட்டில் கொஞ்சம் மாவு இருக்குது. ஆனால் எலியா அங்கே போகிறான், அவன் கேட்குறான், நீ சுடு, அவளே சாகிறதுக்கு கடைசி விறகு பொறுக்க வந்திருக்கா, நீ அப்பத்தை சுட்டு முதல்ல ஒரு பங்கை கொண்டு வா. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வருமானத்தின் ஒரு பங்கை முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக கொண்டு வந்து முதல்ல கொடுங்க. சிலர் ஆசீர்வதிக்கப்படுவது, சிலர் உயர்த்தப்படுறதை பார்த்தா பின்னணியத்தில் என்ன தெரியுமா இருக்கும், அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள், கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு கொடுக்கிறவர்களாக இருப்பாங்க. தீர்க்கன் சொல்றான், நீ கொண்டு வா, பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் உன் மாவும் குறைஞ்சி போகாது, உன் எண்ணெயும் குறைஞ்சி போகாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா இருக்குல்ல? நான் என்ன பண்ணியிருக்கேன், விதைச்சிருக்கிறேன், விதைக்கிறேன், விதைப்பேன் சொல்லிட்டா. கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு, நம்ம கையில் கொடுக்குற காசை பார்க்குறாரு, நம்ம கையில் கொடுக்குற வருமானத்தை பார்க்குறாரு, அதை எந்த விதத்தில் எப்படி செலவு செய்கிறோம் பார்க்குறாரு ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட அந்த 7 அப்பத்தை கொடுத்தாங்க, 7 அப்பத்தை கொடுத்தாங்க. உங்கள் வாழ்க்கையின் தரித்திரம் மாறணும். கசில் படித்தேன், எடுங்களேன் அந்த வசனம் பாருங்களேன் எப்படி இருக்குது, எடுங்களேன். எசேக்கியேலின் புத்தகம் 48, 49. ஆ 44:30 வாசிங்களேன். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தை ஆசாரியனுக்கு என்னங்க, ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். எதுக்கு? உங்க வீட்டில் ஆசீர்வாதம். அடுத்து 45:16 இஸ்ரவேலின் அதிபதிக்கு முன்பாக தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் இந்த காணிக்கையை செலுத்த. கடனாளியா? எனக்கு ஷாக் ஆயிடுச்சு இந்த வசனத்தை காலைல வாசிச்சுட்டு. அன்று சொல்றாரு காணிக்கையை செலுத்த. உங்க ஜெப ஐக்கியத்தில் பாட்டு பாடுறது கிடையாது, பாட்டு பாடி ஒரு காணிக்கை எடுக்கிறது கிடையாது, தசம பாகம் நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, அறிவிப்பு கிடையாது, கொடுங்கன்னு கேட்க கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வருமானங்களில் கர்த்தருக்கு கொடுக்கிறத கரெக்டாக கர்த்தருக்கு கொடுங்க. பாவநாசத்தில் பாஸ்டர் லூயிஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கோயம்புத்தூர் குப்புசாமி ஹாஸ்பிட்டலில் வந்து ஹார்ட் சர்ஜரிக்கு அட்மிட் ஆகிருக்கார். நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன். இன்றைக்கி என்னை கூப்பிட்ருக்காரு, போனேன், நான் ஜோம் பண்ணேன். நான் ஒரு சில பாலிசிலாம் வச்சுருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஜோம் பண்ணால், வியாதி உள்ள ஆளுக்கெல்லாம் ஜோம் பண்ணால் காணிக்க வாங்க மாட்டேன், கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அப்போ அவர் எடுத்து கொடுத்தாரு. நான் சொன்னேன், ஐயோ இல்லை நான் வாங்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேன். இல்லையா நீங்கள் பிடிங்கய்யா அப்படின்னாரு. 10,000 ரூபா நாளைக்கு ஹார்ட் சர்ஜரி. எனக்கு கஷ்டம். அவர் சொன்னார், இப்போ நான் கர்த்தருக்கு கொடுத்துட்டேன்னா கர்த்தர் நாளைக்கு ஆப்ரேஷனில் எனக்கு உதவி செய்வார். என்ன செய்வார்? சாரி மாற்றி சொல்லிட்டேன். 1000 ரூபா கொடுத்தாரு. 1000 ரூபா கொடுத்தாரு, மாற்றி சொல்லிட்டேன். ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஃபோன் பண்ணுறாரு, ஐயா
சர்ஜரி பண்ண டாக்டர் 10,000 ரூபா ஃபீஸை குறைச்சிட்டாரியா. அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு உங்கள்கிட்ட 1000 ரூபா கொடுத்தேன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், எனக்கு ஆண்டவருக்கு கொடுங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் கொடுக்குறத வச்சு மார்ட்டின் பிரதர் சாப்பிட்றாரா அப்படின்னு கேட்டா என்ன ஒன்றும் பதில் சொல்ல மாட்டீங்க. அவங்களுக்கு கர்த்தர் ஒரு சம்பாத்தியம் கொடுத்துருக்காரு, வேலையை கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் மிஷினரிகளை தாங்குறீங்க, இந்த ஊழியத்தின் மூலம் நீங்கள் கொடுக்குற காசு எங்கேயும் வேஸ்ட்டாக போல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு நம்ம காரியம் லேசாக மாறணும்னா அவர்கிட்ட கொடுக்கணும், அவர்கிட்ட கொடுக்கணும், அவர் ராஜ்யத்துக்கு கொடுக்கணும், அவருடைய சுவிசேஷத்துக்கு கொடுக்கணும், கர்த்தருடைய பணிக்கு கொடுக்கணும். நீ கர்த்தருக்கு கொடுக்கலன்னா கடனாளியாக இருப்பாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். உன் வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கணும்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற தரித்திரம் போகணும்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற பற்றாக்குறை போகணும்னா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுங்க. பிசினித்தனம் பண்ணினீங்கன்னா மெடிக்கல் செலவு, அப்படியா, டாக்டர் பில்லு. நான் உங்களை பயமுறுத்துறேன்னு இல்லை, பயமுறுத்தலை, உள்ளதை சொல்கிறேன், வசனத்தை சொல்கிறேன். அப்போ அந்த 7 அப்போ எப்படி 12 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சி மீதி வந்துச்சு அப்படின்னா எப்படி வந்துச்சு? இன்னைக்கு நம்ம பேர் ரொம்ப பேர் என்ன நினச்சி கர்த்தருக்கு கொடுக்குறோன்னா, கர்த்தருக்கு 100 ரூபா கொடுத்தா கர்த்தர் நமக்கு எவ்வளோ தருவார்? தருவார், தருவார். நினப்பு பொழப்ப கெடுக்குது, அப்படி நினச்சி தான் கொடுக்குறீங்களோ? அப்படிலாம் கொடுக்க மாட்டாருங்க அவர், அப்படிலாம் கொடுக்க மாட்டாருங்க. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, நான் இப்போ இந்த அளவில் கர்த்தருக்கு அளந்தேன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் எனக்கு எப்படி தெரியுமா அளப்பார்? இந்த அளவு தான், இந்த அளவு தான். இதே நான் ஆண்டவருக்கு வந்து இந்த அளவில் அளந்தேன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் எனக்கு திருப்பி கொடுக்குறப்ப எந்த அளவில் தெரியுமா கொடுப்பாரு? இந்த அளவு தான். 2 ஃப்ளாஸ்க்கும் ஒன்று தான். என்ன சார், என்ன மேடம், அளவு வேறங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான். நம்ம எந்த அளவில் கர்த்தருக்கு அளக்கிறோமோ அந்த அளவில் கர்த்தர் நமக்கு அளப்பார். அல்லேலூயா. நீ எந்த விதத்தில் கர்த்தருக்கு கொடுக்குறியோ, கடமையாக நினச்சி ஐயோ பயந்து அப்படி கொடுக்காத, உற்சாகத்தோடு கொடுங்க, உதாரத்துவமாக கொடுங்க. அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும், கர்த்தருடைய நன்மை இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆனோன்னு பிரச்சனை தீந்தோன, ஓம் பிரச்சனை எப்போ தீர்றது, கர்த்தருக்கு எப்போ தீராது. நம்ம பிரச்சனை பாஸ்டர் ஐயா வந்து பாட்டு பாடி ப்ரீசர் பெட்டியிலேருந்து தூக்கி மண்ணுக்குள்ளே வைக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும், பிரச்சனை தீராது. ஆனால் கர்த்தரை கனப்படுத்துங்க, முதற் பலனால. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் அப்ரோச் பண்ண ஆண்டவருக்கு லேசாக இருந்ததுக்கு காரணம், 3 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்தான், அவன் கையில் 3 நாள் அந்த அப்பம் இருந்துச்சு. 3 நாளும் அந்த அப்பம் 3ஆக தான் இருந்துச்சு, 7ஆக தான் இருந்துச்சு. அவன் கையில் இருக்கிற வரைக்கும் அது 7ஆக இருந்துச்சு. இயேசுவுடைய கைக்கு வந்துச்சு, 4000 பேர் சாப்பிட்டேன். உன் ஆசீர்வாதம் கர்த்தருடைய கரத்தில் வரட்டும். உங்களுடைய நன்மைகள், உங்களுக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய கையில் வரும் பொழுது கர்த்தருடைய கை அதை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவருக்கு லேசாக மாறணும். அப்ரோச்மெண்ட்டு, நம்ம காரியத்தை ஆண்டவர் லேசாக செய்யணும்னா, ஒன்று ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரோடு இணைந்து இருக்கணும். 2வது நம்மளையே கொடுக்கணும்.
நம்ம காணிக்கையை மட்டும் இல்லை, ஆண்டவர்கிட்ட நம்மளே கொடுக்கணும். 19 வயசில் என்ன ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன். 20 வயசில் ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைத்த பொழுது என்ன ஆண்டவருக்கு கொடுத்தேன். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோன்னே எங்கள் சித்தப்பா கிட்ட போய் சொன்னேன், நான் நாளையிலேருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறேன். அந்த மனுஷன் சொன்னான் பாருங்க, பிச்சை தாண்டா எடுப்பார் ரோட்டில். என்ன பார்த்தப்ப அப்படியா தெரியுது? பிச்சைக்கார மாதிரியா தெரியுது? என் ஜென்ரேஷன்லையே என் ஃபேமிலியிலேயே டாப்பாக கர்த்தர் வச்சுருக்கார். டாப்பாக வச்சுருக்கார். ஃபஸ்ட் இடத்துல வச்சுருக்கிறார். நம்பர் 1ல் வச்சுருக்கார். எப்படி? என் வாழ்க்கையை கொடுத்தேன். என் வாழ்க்கையை கொடுத்தேன். உங்கள் வாழ்க்கையை கொடுங்க. உங்கள் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் எனக்குள் இயேசு வாழ்றார். ஆண்டவரோட இருங்க. ஆண்டவர்கிட்ட இருக்கிறது 2 விதம். முடிக்க போகிறேன், ஜெபம் பண்ண போகிறேன். 1, இந்த கூட்டத்தில் 3 நாள் வந்தாங்க, பிரசங்கம் கேட்டாங்க. பிரசங்கம் கேட்டோன்னே சாப்பிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. இன்னொரு கூட்டம் இருந்துச்சு, சீசர்கள். இரவும் பகலும் அவர் எங்கே போனாலும் அவரோட இருந்தவங்க, போட்டை விட்டுட்டு வந்தவங்க, வலையை விட்டுட்டு வந்தவங்க, அவரோட கூட இருந்தாங்க. ஆஸ்தியை விட்டுட்டு வந்தவங்க. இப்போ கவனிங்க, எல்லாரும் சாப்பிட்டாச்சு, மீட்டிங் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் பிளஸ் பண்ண அப்போ இப்போ எத்தனை இருக்கு? 7 கூட இருக்கு. யார்கிட்ட கொடுத்தாரு? யார்கிட்ட கொடுத்தாரு? யார்கிட்ட கொடுத்தாருக்கா? பக்கத்தில் கையை பிடிங்க, பக்கத்தில் கை பிடிங்க, பயப்படாதீங்க. நல்ல வார்த்தை தான் சொல்ல போகிறேன். இந்த அப்பா வந்துட்டு போனா சொல்லுங்க, வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கலாம். எப்போவும் அவரோட இருந்தா கூடையில் கொடுப்பார், கூட கொடுப்பார். வித்தியாசம், வித்தியாசம். சீக்ரெட்டு, சீக்ரெட்டு, சீக்ரெட்டு. நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அப்பப்போ வந்துட்டு போகலாமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போகலாமா? இல்லை, உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். வலக்கரம் பிடித்து இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாரும் எழுப்பி நிற்போமா? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். அன்றுடைய பிரசன்னத்தில் ரிபாலரகந்தடரபதடரபதட ஷகதடரஹத்துனன மரகதனன மரகத உரபலஹத்துன மஷ்யஹத்துன மரகதனன ரேஹத்துன மௌரிஹந்தலரே. ஹல்லேலூயா. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. ஓங்கிய உம்புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினி. ஓங்கிய உம்புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினி. நீட்டப்பட்ட உம் கரத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்தி. பாடுங்க கொஞ்சம் மைக்கில். நீட்டப்பட்ட சவுண்டு கொஞ்சம் வைங்க. அகிலத்தையே ஆட்சி செய்தி. எதுவும் இல்லை,
ஏசப்பா. கைதட்டி விசுவாசத்தோடு இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கு அன்பு காக்கும் ஆல்மைட்டி காட். ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் ஆல்மைட்டி காட். எதுவும் இல்லை ஏசப்பா, முடியாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. மனிதர்களின் செயல்களை எல்லாம் உற்று நோக்கி பார்க்கின்றீ, மனிதர்களின் செயல்களை எல்லாம் அவன் அவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றீ. அவன் அவன் செயல்களுக்கேற்ப தகுந்த பரிசு தருகின்றீ. எதுவும் இல்லை, முடியாதது எதுவும் இல்லை. கை தட்டி வாய் திறந்து பாடுவோம். பிரதர் வாங்க மாற்றில்ல ஜீசஸ். முடியாதது எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு, கடினமானது உமக்கு, முடியாதது. கைகளை உயர்த்தி கடினமானது எதுவும் இல்லை. எப்ப தெரியுமா? அவரோட இருக்கும் போது, அவரோட இணைந்திருக்கும் பொழுது, அவரோட இணைந்திருக்கும் பொழுது, அவரோட இணைந்திருக்கும் போது கடினமானது. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறது, ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குகிறது. குடும்பத்துக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் தேவ பிரசன்னத்தினால் இப்பொழுது 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 மாறுகிறது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் தடுமாற்றங்கள் மாறுகிறது. கடினமானது உமக்கு. அவர்கிட்ட நம்மளை கொடுக்கும் பொழுது, நம்ம வருமானத்தின் ஒரு பங்கை கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட டெடிகேட் பண்ணுங்க. இன்னைக்கு மனம் திரும்புங்க. கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தில் இன்னைக்கு மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் என் வீட்டுக்குள் தங்கும்படி முதற் பங்கை கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆசாரியனிடத்தில் நான் கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், கொடுக்கிற காரியத்தில் இன்னும் சிலர் மனம் திரும்பணும், கொடுக்கிற காரியத்தில் சிலர் மனம் திரும்பணும். ஆசீர்வாதம் தங்கும்படி, கர்த்தருடைய நன்மை தங்கும்படி. ஆண்டவரை வஞ்சிக்காதீங்க. ஆண்டவர் உங்க வருமானத்தில் கர்த்தரை வஞ்சிக்காதீங்க. மனிதர்களை வஞ்சிக்கலாம், ஆண்டவரை வஞ்சிக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது. கைகளை உயர்த்தி கடினமா முடியாதது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிற கடினமான காரியங்கள், தடைகள், போராட்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறுவதாக. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை.
கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி, நன்றி.